மாஸ் இருக்கிற எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டாலையும் லைட்டோட ஸ்பீடுக்கு மூவ் பண்ணவே முடியாது. இந்த மாரி நெறைய பேர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டுருக்கலாம். இது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். ஏன் லைட் ஸ்பீடுக்கு மூவ் பண்ண முடியாது அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியணும்னா, முதல்ல லைட் ஸ்பீடில் மூவ் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும் அப்படின்றத நமக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும் அப்படின்றத சொல்ல போகிறது ஐன்ஸ்டீன்ஸ் லா ஆஃப் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டியில் வர இந்த ஒரு ஈக்குவேஷன் தான். இந்த ஈக்குவேஷனில் நம்ம கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கலாம். ஆனால் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு லாரன்ஸ் ஃபேக்டர் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். எந்த ஒரு பொருள் மூவ் ஆச்சுனாலும் அதுக்கு ஒரு லாரன்ஸ் ஃபேக்டர் இருக்கும். மாஸ் இருக்க பொருள் எந்த பொருள் மூவ் ஆச்சுனாலும் அப்போது இந்த கேஸுக்கு என்ன லாரன்ஸ் ஃபேக்டர் இருக்கும். இந்த கேஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பார்ட்டிக்கல் லைட் ஸ்பீடில் மூவ் ஆக போகுது. அப்போது வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல் இது சியாக மாறப்போகுது. ஏன்னா லைட் ஸ்பீடு தான் நம்ம பண்ண போகிறோம். அப்போ பார்ட்டிகளோட வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் த லைட். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதில் சி கேன்சல் ஆகி இங்கே 1 கிடைக்கும். 1 - 1 0. கடைசியாக நம்மளுக்கு இன்ஃபினிட்டி கிடைக்கும். லாரன்ஸ் ஃபேக்டர் இன்ஃபினிட்டி. அப்போது கைனடிக் எனர்ஜி எவ்வளோ தேவைன்றதை கண்டுபிடிக்கணும்னா இந்த லாரன்ஸ் ஃபேக்டர் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இன்ஃபினிட்டி - 1 இன்ஃபினிட்டி தான். கடைசியில் கைனடிக் எனர்ஜி தேவைப்படுது. அப்போது ஒரு பார்ட்டிகளை நம்ம லைட் ஸ்பீடுக்கு மூவ் பண்ணணும்னா நம்மளுக்கு இன்ஃபினிட் கைனடிக் எனர்ஜி தேவைப்படுது. இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா இன்ஃபினிட் கைனடிக் எனர்ஜி நம்மளுக்கு தேவைப்படுது இல்லையா? இந்த மொத்த யூனிவர்ஸோட எனர்ஜி கூட பத்தாது. இன்ஃபினிட் கைனடிக் எனர்ஜி நம்மளால் கொடுக்க முடியாது. அதனால் ஒரு மாஸ் இருக்க பார்ட்டிகளை நம்மளால் லைட் ஸ்பீடுக்கு மூவ் பண்ணவே முடியாது.